எல்லாருக்கும் வேண்டியதுதான். அது பணம், பேரு, புகழ் மட்டும்தான். எல்லாருடைய தேவையும் இதை சுற்றிதான் இருக்கு. கஷ்டப்படுற எல்லாருக்கும் இன்னும் சொல்ல போனா எதிர்மறையான சக்திகளால தினம் 1000 பிரச்சனைகள் கஷ்டப்படுறவங்க தான் இப்ப ரொம்பவே அதிகம். ஏன் நமக்கு வந்து எல்லாம் தவறாகவும் தப்பாவும் நடக்குது? ஏன் நம்மளால முன்னேறவே முடியாதா? ஏன் நம்ம கையில பணம் வந்து சேரவே சேராதா? ஏன் நமக்கு மட்டும் கடன் பிரச்சனை, உடல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இப்படி 1000 பிரச்சனை. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க பாருங்க, ஏன் நம்ம சொந்தத்திலே நம்ம மாமாவோ மச்சானோ அவங்க வாழ்க்கையில பிரச்சனையும் இல்லாம எப்படி சந்தோஷமா இருக்காங்க? ஏன் நம்ம மட்டும் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம்? அப்படின்னா அவங்க வாழ்க்கையில கஷ்டங்களே வராதா? பிரச்சனைகளே இல்லையான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் எல்லா கஷ்டங்களும் வரும். ஆனா அதை தீர்க்கக்கூடிய மன தைரியம், தெய்வ சக்தி அவங்க கூடவே இருக்கிறதுனால அதெல்லாம் அவங்க கஷ்டத்தை கவுடுபடியாகும். நாம எப்படி வசப்படுத்துறது? அது மூலமா நம்ம பிரச்சனையை எப்படிதான் முடிவுக்கு கொண்டு வர்றது? நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நாம மீண்டு வர வழிதான் என்னன்னு கேட்டா அது எல்லாமே வழி.